வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட் சீரீஸில் ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம ஒரு ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜை கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த செஷனில் அந்த ஃபேஸ்புக் பேஜோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலையும் கனெக்ட் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட இப்போ ஒரு மெட்டா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ரெடியாக இருக்குது. இந்த மெட்டா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி இமீடியட்டாக ஆட்ஸ் ரன் பண்ண முடியுமான்னா என்னோட ஆன்சர் வந்து நோ தான். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மெட்டா பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்குள்ளே ஒரு ஆட்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இந்த ஆட்ஸ் அக்கௌண்ட் வழியாக தான் நம்ம வந்து ஆட்ஸை ரன் பண்ணவே முடியும். ஸோ ஆட்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதனோட ஒரு வெப்சைட்டையும் நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன் வந்து வெப்சைட்டை இன்டெகிரேட் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணுமான்னா என்னோட ஆன்சர் வந்து எஸ்ன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு என்ன ரீசன்னா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, எஃபெக்டிவாக வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை லீட்ஸை வந்து வாங்கணும் உங்ககிட்ட இருந்துன்னா உங்களோட வெப்சைட் இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ யாராவது வெப்சைட் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட் ஃப்ரீயாக எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை என்னோட ஒரு வீடியோஸில் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட இந்த வெப்சைட்டை லிங்க் பண்ண பிறகு ஆட்ஸை ரன் பண்ண முடியும். பட் நான் ஹேட்டாக ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் மெட்டா பிக்சல்ன்ற ஒரு இம்ப்ளிமெண்டேஷனையும் நான் பண்ண போகிறேன். இது எதுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்கு ரீசன் என்னென்னா, ஒரு யூசர் வந்து வெப்சைட்குள்ளே வராரு, வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுவார். ஒரு சிலர் பர்ச்சேஸ் பண்ணாமையும் போவாங்க. ஸோ அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் போகிறவங்கள திருப்பி ரீடார்கெட் பண்ணணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வெப்சைட்குள்ளே வந்து அவர் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்குறாருன்னா அவர் இன்ட்ரெஸ்டட் தான் அர்த்தம். ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால அவர் வெளில போகிறாரு, அவர் நீங்கள் வந்து ரீடார்கெட் பண்ண முடியும். ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் பண்ணால், ஒரு ஷூ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வராங்க, கூகுளில் சர்ச் பண்ணுறாங்க, உங்கள் வெப்சைட்குள்ளே வராங்க, ஏதோ ஒரு ரீசனால அவர் அந்த ஷூவை பர்ச்சேஸ் பண்ணாமல் போயிட்டார். இப்போ நீங்கள் வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் என்னன்றது தெரியும். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த ஷூவை வாங்க வைக்கிறதுக்கு அவருக்கு அந்த ஷூ பேஸ்ட் ஆட்ஸ், அந்த ஷூவோட ஆட்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து ரீடார்கெட் பண்ண முடியும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ வாங்க இன்னைக்கு செஷனுக்குள்ளே போயிட்டு இந்த மெட்டா பிஸ்னஸ் ப்ரொஃபைலுக்குள்ள ஒரு ஆட்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதோட வெப்சைட்டை லிங்க் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு அடுத்த செஷனில் நாம் வந்து இந்த மெட்டா பிக்சலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். டேரெக்டாக உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணது ஆஸ் யூஷுவல் நீங்கள் உங்களோட மை டிஜிட்டல் பிராண்ட்ன்ற ப்ரொஃபைல், அதுதான் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ். அது கீழே வந்து இந்த மெட்டா பிஸ்னஸ் சூட்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு மெட்டா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து உங்களோட மெட்டா பிஸ்னஸ் ப்ரொஃபைல், அதாவது பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இதை ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜேஷ் பக்தவச்சலம், அதாவது பை டிஃபால்ட்டாக என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி இந்த மெட்டா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ராஜேஷ் பக்தவச்சலம்னு இருக்குங்க. அதுக்கு கீழே வந்து நம்ம கிரியேட் பண்ண மை டிஜிட்டல் பிராண்ட்ன்ற பேஜ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்காக இருக்கிறது தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா என்னோட அடுத்த பேஜஸ் எல்லாமே இது காட்டும். இப்போ நீங்கள் வேற ஆல்ரெடி நீங்கள் வந்து புது பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணா business.facebook.com overview இந்த யூஆர்எல் செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட் அக்கௌண்ட்னு வரும். அதாவது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நேம்ல கிரியேட் பண்ணணும் இன்னொரு அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான நேமை இங்கே கொடுத்து நீங்கள் புது பிஸ்னஸ் ப்ரொஃபைலையும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, பை டிஃபால்ட்டாக உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைலோட லிங்க் ஆகி உங்கள் நேமில் கிரியேட் ஆகிடும் உங்களோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ. பட் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் நேமில் வேணும், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹப் அப்படின்ற ஒரு புது நேமில் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் நேமில் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களோட பிஸ்னஸ் இமெயில் அட்ரஸ், அதாவது ஜிமெயில் ஐடி எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து சப்மிட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஆல்டர்னேட்டாக வந்து கிரியேட் ஆகிடும். டன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மெட்டா பிஸ்னஸ் ப்ரொஃபைலோட பேஜுக்கு போயிடும். நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹப்ன்ற ஒரு பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் ராஜேஷ் பக்தவச்சலம்னு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹப்ன்ற ஒரு போர்ட்ஃபோலியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டேரெக்டாக உங்களோட ராஜேஷ் பக்தவச்சலம் இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே போயிட்டு ஹோம் பேஜ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இங்கே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க, ஆட்ஸ் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஆட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் கிரியேட் நியூ ஆட் அக்கௌண்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆட் அக்கௌண்ட் நேம், நீங்கள் என்ன ஆட் அக்கௌண்ட் நேம் விருப்பப்படுறீங்களோ அது கொடுக்கலாம். நான் வந்து ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும்னு நான் மை டிஜிட்டல் பிராண்ட்ன்ற ஒரு நேமே கொடுத்துக்க போகிறேன். கொடுத்துட்டு உங்களோட டைம் ஜோன்றது நீங்கள் எந்த கண்ட்ரியில் வந்து உங்களோட ஆட்ஸ் ரன் பண்ண போகிறீங்களோ அந்த டைம் ஜோனை செலக்ட் பண்ண போகிறோம். நான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் செலக்ட் பண்ண போகிறேன், ரன் பண்ண போகிறேன் இந்த ஆட்ஸை. அதனால் நான் இந்தியா தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் உங்களோட கரன்சியும் வந்து இந்தியன் ருபீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க.
நெக்ஸ்ட் கொடுத்ததும் who will this ad be used for அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்குது. இது வந்து நான் மை பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். நார்மலாகவே நீங்கள் வந்து யாருக்கு பண்ணுறதா இருந்தாலும் இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு பண்ணுறதா இருந்தாலும் இந்த மை பிஸ்னஸ் செலக்ட் பண்ணுங்க. அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்தால் நீங்கள் பண்ண போறீங்க. அடுத்து வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிட்டு கிரியேட் ஆட் அக்கௌண்ட் கொடுங்க. கிரியேட் ஆட் அக்கௌண்ட் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். ஆட் அ பேமெண்ட் இன்ஃபோன்ட், அதாவது நீங்கள் எந்த மெத்தட்ல வந்து பேமெண்ட் ஆட் பண்ண போறீங்கன்றது அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அது ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். பட் ஃபர்ஸ்ட் வந்து பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து எந்த மெத்தட்ல வந்து நீங்கள் பே பண்ண போறீங்கன்னு கொடுக்கும். டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு, யூபிஐ, நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். நெட் பேங்கிங், நான் வந்து இப்போதைக்கு யூபிஐ செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த பிஸ்னஸ் இன்ஃபோல எந்த ஸ்டேட்ல இருந்து நீங்க பண்றீங்கன்றது கொடுங்க. கண்ட்ரி பர் ரீஜன், நீங்க தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் இதை மட்டும் நீங்க அட்வர்டைசிங் பர்பஸ் மட்டும் எஸ் ஐ எம் பையிங் ஆட்ஸ் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸஸ் கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் சேவ் ஆயிக்கும். கொடுத்த பிறகு ஃபண்ட் வந்து உங்களை ஆட் பண்ண சொல்லணும். நான் இப்போதைக்கு ஒரு 200 rupees ஃபண்ட் ஆட் பண்ணுறேன் இந்த ஆட்ஸை ரன் பண்ணுறதுக்கு. மினிமமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து இந்த யூபிஐ பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இந்த யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் யூபிஐ கோட் கொடுத்து நீங்கள் உங்களோட பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களோட பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபண்ட்ஸும் வந்து ஆட் ஆகிடுச்சு உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு உங்களோட ஆட்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி பேமெண்ட் இன்ஃபர்மேஷனும் சேவ் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஓப்பன் ஆட்ஸ் மேனேஜர் கொடுத்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் மேனேஜர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் உங்களோட ஆட்ஸ் மேனேஜர் லேஅவுட். பட் இப்போதைக்கு நம்ம எதுவும் ஆட்ஸ் கிரியேட் பண்ண போகிறதில்ல. இந்த கிரியேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணணும். பட் இப்போதைக்கு நம்ம கிரியேட் பண்ணல. ஏன்னா நம்ம ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஸ்னஸ் வெப்சைட்டை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதுக்கு நாம நம்மளோட பிஸ்னஸ் வெப்சைட்டா டொமைன் சொல்லுவாங்க, அதை வெரிஃபை பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைரக்டா நீங்க இந்த ஆப்ஷனுக்கு வந்துருங்க. வெளியே வந்துட்டு டேட்டா சோர்ஸ் பிராண்ட் சேஃப்டி நீங்க இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து பிராண்ட் சேஃப்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. டொமைன்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண வந்து ஆட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நீங்க வந்து உங்களோட டொமைனை வந்து ஆட் பண்ண போறீங்க. ஆட் கொடுத்துட்டு கிரியேட் டொமைன் கொடுங்க. உங்களோட டொமைன் நேமை இங்க வந்து கொடுங்க. நான் இப்போ வந்து என்னோட டொமைன் நேம் வந்து mydigitalbrand.inன்றதுனால அதை மட்டும் கொடுத்துட்டு ஆட்னு கொடுக்குறேன். கொடுத்ததும் இங்க ஒரு ஆப்ஷன் இப்படி வரும், வெரிஃபைட் டொமைன் ஆப்ஷன் இருக்கும். ஆனா அந்த வெரிஃபை பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நம்ம பண்ணணும். செலக்ட் ஒன் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஆட் ஏ மெட்டா டேக்னு இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னமும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாம ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு போய் நம்மளோட கண்ட்ரோல் பேனல் இருக்கும் இல்லையா, நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணும்போது ஹோஸ்டிங் ஒரு கண்ட்ரோல் பேனல் இருக்கும் இல்லையா, அங்க போய் இதை போய் இந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து அங்க ஆட் பண்ணணும். இப்போதைக்கு ஆட் மெட்டா டேக்னு இருக்கு. இப்போ இதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்லோட் HTML ஃபைல் டு ரூட் டைரக்டரி, அப்டேட் தி DNS டெக்ஸ்ட் ரெக்கார்ட் வித் யுவர் டொமைன் ரெஜிஸ்ட்ரார்னு இருக்கு. இந்த 3 வழியில் ஏதாவது ஒரு வழி பண்ணலாம். நான் வந்து லாஸ்ட் இது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்டேட் தி DNS டெக்ஸ்ட் ரெக்கார்ட் வித் யுவர் டொமைன் ரெஜிஸ்ட்ரார்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இவங்க கொடுக்குற இந்த டெக்ஸ்ட் ரெக்கார்டை அதை கீழே கொடுத்துருங்க இல்லையா, the second to follow the instructions to add text record in your DNS configuration இருக்கு இல்லையா, அந்த கோட் எடுத்து போய் பண்ணணும். நான் வந்து ஹோஸ்டிங்கர்ல தான் என்னோட வெப்சைட்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் நேராக வந்து ஹோஸ்டிங்கரோட கண்ட்ரோல் பேனல் போகிறேன். அதே போல் உங்களோட கண்ட்ரோல் பேனல் எப்படி போகணுமோ அதே போல் அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் பேனல் அப்டேட் பண்ணணும். நான் என்னோட ஹோஸ்டிங்கர் கண்ட்ரோல் பேனலுக்குள்ள என்னோட லாகின் ஐடி யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணுறேன். ஹோஸ்டிங்கர் கண்ட்ரோல் பேனலுக்குள்ள போனதும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதில் போனதும் ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங், என்னோட வெப்சைட்ல வந்து 3 வெப்சைட்ஸ் ஹோஸ்ட் பண்ணுறேன். நான் mydigitalbrand.in வெப்சைட்குள்ளே தான் நான் போக போகிறேன். ஹோஸ்டிங் கண்ட்ரோல் பேனலுக்குள்ள அதுக்குள்ளே போயிட்டதும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. அட்வான்ஸ்டு செலெக்ஷன்
அட்வான்ஸ்டு செக்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு டிஎன்எஸ் ஜோன் எடிட்டரை கிளிக் பண்ணுங்கள். இங்கே தான் அவங்க சொன்ன இந்த டிஎன்எஸ் ரெக்கார்டை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம அங்கே கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த ரெக்கார்டை, டிஎக்ஸ்டி ரெக்கார்டை, அதை வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணணும். டைரெக்டாக இங்கே இந்த பேஜுக்கு வாங்க. இந்த டிஎக்ஸ்டி ரெக்கார்டை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ரெக்கார்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அங்கே போங்க, டிஎன்எஸ் ஜோன் எடிட்டருக்கு போங்க, உங்களோட கண்ட்ரோல் பேனலுக்குள்ள. இது வந்து ஹோஸ்டிங்கரோட கண்ட்ரோல் பேனல். இதே போல் உங்களுக்கு கோடேடி இந்த மாதிரி என்ன ஹோஸ்டிங் சர்வீஸ் இருக்கோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதே தான் இருக்கும். இதே போல் டிஎன்எஸ் ஜோன் எடிட்டரில் போய் நீங்கள் வந்து காப்பி பண்ணி அதை வந்து அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த டிஎன்எஸ் ஜோன் எடிட்டர்ல வந்து டைப்னு இருக்கு இல்லையா, இதை வந்து டெக்ஸ்ட்னு மாத்திடுங்க. ஏன்னு இருக்கிறத மாத்திட்டு இந்த டெக்ஸ்ட் வேல்யூன்னு இருக்கு பார்த்தீங்களா, அங்கே நீங்கள் காப்பி பண்ணீங்க, அதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் ரெக்கார்ட் கொடுங்க. ஆட் ரெக்கார்டு கொடுத்ததும் இந்த ரெக்கார்டு ஆட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிடுங்க. ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. எங்கே உங்களோட ரெக்கார்டு இருக்குன்னு ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இங்கே இருக்கு என்னோட ரெக்கார்டு வந்து, இந்த டெக்ஸ்ட் ரெக்கார்டு வந்து இங்கே இருக்கு. ஸோ வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த டொமைனை உங்கள் மெட்டா பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் வெரிஃபை பண்ணணும். இப்போ வெரிஃபை டொமைன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட மெட்டா பிஸ்னஸ் டொமைன் பேஜுக்கு வந்துட்டோம். வெரிஃபை டொமைன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மை டிஜிட்டல் பிராண்ட்ன்ற இந்த இது வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் வெரிஃபைட்னு வந்துடுச்சு. ஸோ வந்து உங்களோட ஆட் அக்கௌண்ட்டு கீழே வர்ற வெப்சைட்டை நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம ஆட்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு வெப்சைட்டை வந்து அது கூட கனெக்ட் பண்ணி வெரிஃபையும் பண்ணியாச்சு. இன்னைக்கு செஷனில் மெட்டா பிஸ்னஸ் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆட்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணோம். அந்த ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட ஒரு டொமைன், அதாவது நம்மளோட வெப்சைட்டை வந்து இன்டெகிரேட் பண்ணி வெரிஃபையும் பண்ணி பார்த்துட்டோம். நம்மளோட அடுத்த செஷனில் மெட்டா பிக்ஸலை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துடலாம். இன்னைக்கு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching my channel.